இந்தியாவில் இருக்க பல மாநிலங்கள் மீட்பு படையினர் கேரளாவுக்கு அனுப்பப்பட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்திய ராணுவமே களமிறங்கி நிறைய பேரை காப்பாற்றுறதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போயிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் உசுருக்காக போராடிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் இறப்பு எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்கு இந்த சம்பவத்தால். அப்படி என்னதான் நடந்துச்சு கேரளாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 நாளைக்கு முன்னாடி கேரளாவில் கடுமையான மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்க வயநாடு டிஸ்ட்ரிக்ட் தான். கேரளாவில் இருக்க வயநாடு டிஸ்ட்ரிக்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத நிறைய பேர் நியூஸ்லேயும் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் நியூஸ் பேப்பர்லேயும் படிச்சிருப்பீங்க, நிறைய யூடியூப் வீடியோஸ்லையும் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட நம்ம கண்ணுக்கு முன்னாடி மிகப்பெரிய பேரழிவு நடந்துகிட்டு இருக்கு காட் டவுன் அப்படின்னு சொல்லப்படுற கேரளாவில். நம்ம இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரியான ஸ்டேட்டு தான் கேரளா. கேரளா ஸ்டேட் நம்மளுக்கு மிகப்பெரிய பேண்டமிக் டைம்லலாம் எப்படி நடந்துக்கணும், எப்படி நம்மளை தற்காத்துக்கணும் அப்படின்னு நம்ம இந்தியாவுக்கே சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி கேரளாவில் என்ன தான் நடந்துச்சு, எதனால இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 நாளைக்கு முன்னாடி கேரளாவில் மிகப்பெரிய மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்க வயநாடு டிஸ்ட்ரிக்டில் கிட்டத்தட்ட 5 கிராமங்கள், 1 இல்லை 2 இல்லை 5 கிராமங்களில் நிலச்சரிவு தொடர்ந்து நடந்திருக்கு. அப்படி நடந்த நிலச்சரிவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் இறப்பு எண்ணிக்கை கூடிக்கிட்டே போயிட்டு இருக்கு. இது எதனால இவ்வளோ பெரிய இழப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலச்சரிவு நடந்த நேரம் தான் காரணம். இந்த நிலச்சரிவு பார்த்தீங்கன்னா நைட்டு 1 மணிக்கு நடந்திருக்கு. 30ஆம் தேதி நைட்டு 1 மணிக்கு இந்த நிலச்சரிவு நடந்ததால் வீடுகளில் தூங்கிட்டு இருந்த மக்களால் நைட்டு 1 மணிக்கு இது என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடியே அவங்க எல்லாருமே நிலச்சரிவில் அடிச்சுட்டு போகப்பட்டிருக்காங்க தூக்க கழகத்தில். வயநாடு டிஸ்ட்ரிக்டில் எதனால நிலச்சரிவு ஏற்பட்டது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வயநாடு டிஸ்ட்ரிக்ட் ஒரு மலை பிரதேசம். அந்த மலை பிரதேசங்களில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நிலச்சரிவு நடக்கிறது யதார்த்தம். இந்த மாதிரி நிலச்சரிவுகளில் நம்ம நிறைய நியூஸ்லையும் பார்த்துருப்போம், நிறைய வீடியோக்கள்லையும் பார்த்துருப்போம். இந்த நிலச்சரிவால் எதனால வயநாடு டிஸ்ட்ரிக்டில் இவ்வளோ பெரிய ஆபத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயநாடு டிஸ்ட்ரிக்ட் தேயிலை தோட்டம் இருக்குல்ல, அதுக்கு மிகவும் புகழ்பெற்ற ஒரு இடம். தேயிலை தோட்டம்னா வேற ஒன்றும் இல்லை, டீ எஸ்டேட். டீ எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க. அவங்க எல்லாருமே இந்தியாவில் வேறு வேறு மாநிலத்துலேருந்து வர வச்சுருப்பாங்க. கேரளாவில் இருக்கவங்களும் அங்கே வேலை பார்ப்பாங்க. வேறு மாநிலத்திலேருந்து வரவங்களும் கேரளாவில் இருக்கவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா டீ எஸ்டேட் பக்கத்துலேயே தங்களோட வீடுகளை கட்டி வச்சுருப்பாங்க. அப்படி அந்த மாதிரியான வீடுகளில் வாழ்கிறவங்க தான் இந்த நிலச்சரிவில் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நிலச்சரிவு எதனால ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே ஒரு மலை பிரதேசம்னா பார்த்தீங்கன்னா தண்ணி மேலேருந்து கீழே ஓடிக்கிட்டு இருக்கும். இங்கே அதிகமாக வயநாடு டிஸ்ட்ரிக்டில் அதிகமாக மழை பெஞ்சதால் அந்த வாட்டர் ஃபோர்ஸ் அதிகமாக இருந்திருக்கு. இந்த வாட்டர் ஃபோர்ஸ் அதிகமானதால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணரிப்பு ஏற்பட்டிருக்கு. பொதுவாக ஒரு மலைப்பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மலையில் நிறையா மரங்கள் இருக்கும். இதனால அந்த மலைகளில் நடக்கிற மண்ணரிப்பு தடுக்கப்படும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருந்தது வெறும் செடிகள் தான். தேயிலை தோட்டம்னா அந்த இடத்துல செடிகள் தான் இருக்கும். வயநாடு பிளாக்ஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல இருக்கிறது பெரும்பாலும் செடிகள் தான். ஒரு செடியோட வேறு அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம கையால் பிடுங்கினாலே வந்துடும். அதே ஒரு மரத்தை நம்மளால் கையால் பிடுங்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தோட வேர் ரொம்பவே டெப்த்து, ரொம்பவே ஆழத்தில் போகும். ஆனால் ஒரு செடியோட வேர் அந்த அளவுக்கு ஆழத்தில் போகுது. அதனால பார்த்தீங்கன்னா இந்த மழை பெய்கிற நேரத்தில் இந்த இடத்துல நிறைய மண்ணரிப்பு ஏற்பட்டிருக்கு. அப்படி அந்த மண்ணுகள்லாம் அடுத்தடுத்து அடிச்சுட்டு போக மொத்தமாக இருக்க நிலப்பரப்பே, அந்த மலையில் இருக்க நிலப்பரப்பே ஒரு கட்டத்தில் அடிச்சுட்டு போகப்பட்டிருக்கு. அதில் அந்த நிலப்பரப்பு அடிச்சுட்டு போகும்போது அதில் இருக்க வீடுகளும் அதில் இருக்க மக்களும் சேர்ந்து அந்த நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கேரளா மக்கள் எப்பவுமே ஒரு தைரியமானவங்க. இவங்க இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேராபத்துக்களை பார்த்துருக்காங்க. தமிழில் நம்மளுக்கு இந்த ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆகுதுல, இந்த ஆடி மாதத்தில் கேரளா மக்கள் ஏகப்பட்ட இயற்கை சீற்றங்களை பார்த்துருக்காங்க, ஏகப்பட்ட பேராபத்தை பார்த்துருக்காங்க. அதனால அவங்க இதுலேயும் மீண்டு வருவாங்க அப்படின்றத நம்ம நம்புவோம். இந்த வீடியோவில் நான் அவங்கள்ட்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு நான் கேட்க போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக நான் கேட்குறதெல்லாம் ஒன்று தான். என்னென்னா, இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கேரளாவில் இது வரைக்கும் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க, நிறைய பேர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள காப்பாற்றணுன்ட்டு நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருக்காகவும் நம்ம ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணிப்போம், அதுவே போதும்.